மக்களவை 2.5 நிமிடங்கள் நடைபெற்றது. அதில் 1.5 நிமிடங்கள் வந்தே மாதரம் பாடல் பாடியவுடன் 1 நிமிடத்தில் கால வரம்பின்றி ஒத்திவைப்பதாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்து ஒத்திவைத்து விட்டார். இந்த குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நாளிலிருந்து கடைசி நாளான இன்று வரை பல்வேறு பரபரப்பு நிகழ்வுகள் அங்கு நடைபெற்று இன்று மக்களவை கூச்சல் குழப்பம் அமளியுடன் தொடங்கிய 1 நிமிடத்திலேயே கூச்சல் குழப்பத்தை அடக்கி அமைதிப்படுத்துவதற்காக வந்தே மாதரம் பாடல் ஒலிக்கப்படும் என்ற அறிவிப்பை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா திடீரென வெளியிட்டார். இதையடுத்து வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்டது. அடுத்து காலவரையின்றி ஒத்திவைப்பு அறிவிப்பை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா வெளியிட்டார். மொத்தம் மக்களவை இன்று நடந்த நிமிடங்கள் 2:30 அதில் 1.5 நிமிடம் வந்தே மாதரம் பாடல், 1 நிமிடம் அவை நடைபெற்றது. அதானி மற்றும் அமித்ஷா அம்பேத்கர் சர்ச்சையால் மக்களவை காலவரமின்றி ஒத்திவைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுவிட்டது. இதே போன்று மாநிலங்களவையிலும் இன்று காலை அவை தொடங்கிய உடனேயே நேற்று நடைபெற்ற அந்த தள்ளுமுள்ளு, மோதல், ஒத்திவைப்பு, வழக்கு பதிவு, மண்டை உடைப்பு மற்றும் நாடாளுமன்றத்தில் தடை உத்தரவு ஆகிய உத்தரவுகள் தொடர்ந்து பிறப்பிக்கப்பட்ட நிலையில் இன்றும் அவை கூடியவுடன் தொடர்ந்து கூச்சல் குழப்பம் அமளி ஏற்பட்டது. இதே அமித்ஷா அதானி பிரச்சனை தொடர்பாக அங்கு எதிர்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். அதற்கு பதிலடியாக ஆளும் கட்சி எம்பிக்கள் ராகுல் காந்தி பதிலளிக்க வேண்டும் என்றும் அங்கு நாடாளுமன்றத்தில் எம்பி பிரதாப் சாரங்கி தாக்கப்பட்டது தொடர்பாக அவர் பதிலளிக்க வேண்டும், மன்னிப்பு கோர வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி உறுப்பினர்களும் அமளியில் ஈடுபட்டார்கள். இருதரப்பு அமளியை அடுத்து மாநிலங்களவையும் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் மாநிலங்களவையும் அடுத்து வரம்பின்றி ஒத்திவைப்பதற்கான அறிவிப்பு 12 மணிக்கு அவை கூடியவுடன் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களவையும் மாநிலங்களவையும் இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் முதல் நாளிலிருந்து அதானி விவகாரம், அதன் பின்னர் ஒரே நாடு ஒரே தேர்தல் விவகாரம், அதன் பின்னர் அமித்ஷா அம்பேத்கர் சர்ச்சை என 3 விதமான பிரச்சனைகள், விவாதங்கள், பேரணிகள், போராட்டங்கள் மற்றும் தள்ளுமுள்ளு, கூச்சல் குழப்பம் அமளியுடன் நிறைவடைந்திருக்கிறது. ராஜேஸ்வரி.